நம பார்வதீவதையே ஹர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமாட்ராஸ் பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். ஏதோ கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் இல்லை சிலர் சொல்ல கேட்டதுனாலையும் நம்ம வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களையும் வச்சுக்கிட்டு நம்மளை ஏதோ பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிறோம். அது மட்டுமா, மற்றவர்களெல்லாம் ஒன்றும் தெரியாத அடிமுட்டாள்னு வேற நினைக்கிறோம். இப்படி நினச்சோன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அதை பற்றி ஒரு கற்பனை கதை. ஒரு பெரிய பண்டிதர் நிறைய படிச்சிருக்கார். தன்னை தவிர உலகத்தில் எல்லாருமே முட்டாள்னு நினைப்பார், யாரையும் மதிக்க மாட்டார். ஒரு நாள் அவர் ஒரு காட்டு வழியாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறார். போகும்போது கடுமையான வெயில் தாங்கவே முடியல, ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. அப்போது அங்கே கிராமத்து பெண் ஒருத்தி கிணற்றுலேருந்து தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்கா. அங்கே போய் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறார். இருந்தாலும் இவர் பெரிய படிப்பாளியாச்சா, ஒரு சாதாரண கிராமத்து பெண்கிட்ட போய் எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்கலாமா? அவட்ட போய் தன்னுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அவளை மிரட்டி தண்ணி குடிக்கணும்னு நினச்சிட்டு அவகிட்ட போகிறார். போனோடனே, ஏம்மா, நான் எவ்வளோ பெரிய புலவர் வந்துக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு தண்ணி கொடுக்காம நீ பாட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போனேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்குறார். உடனே அந்த பெண் பார்த்துட்டு சொல்கிறா, ஐயா, இந்த மாதிரி வழிப்போக்கர்களுக்கு தண்ணி கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய அறம்தான். இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ அகந்தையோடு பேசுகிறீங்களே, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறான். அகந்தைங்கிற சொல்ல கேட்டோடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, என்னம்மா வேண்டாதெல்லாம் பேசுகிறேன், சரி நான் ஒரு பெரிய புலவர், இந்த ஊருக்கு வந்த ஒரு பயணின்னு வச்சுக்கியேன், எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. உடனே அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, ஐயா, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் 2 பயணிகள் தான் இருக்காங்க. ஒருத்தர் சூரியர், இன்னொருத்தர் சந்திரர். இந்த 2 பேரும் தான் இரவு பகல் பார்க்காம ஓய்வில்லாமல் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை விட்டுட்டு பூமிக்கு பாரமாக நடந்து வர்ற உங்களை போய் பயணின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் பார்க்குறாரு, அடடா இப்படி சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு, சரி என்ன ஒரு விருந்தினர்னு வச்சுக்கியேன் அப்படிங்கிறார். உடனே அந்த பெண் சொல்கிறா, ஐயா, எனக்கு தெரிஞ்சு 2 விருந்தினர்கள் தான் இருக்காங்க. ஒன்று செல்வம், இன்னொன்று இளமை. இவங்க 2 பேருமே நம்ம எதிர்பாராத நேரத்தில் வந்து கொஞ்ச காலம் நம்ம கூட இருந்துட்டு திடீர்னு நமக்கு தெரியாமலே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்களும் அப்படிப்பட்டவரா கேட்குறாங்க. உடனே அவர் ரொம்ப கோபம் வந்துட்டு, இருந்தாலும் நான் எவ்வளோ பெரிய பொறுமைசாலி தெரியுமா, நீ பேசுனதெல்லாம் கேட்டு இன்னும் உன் மேலே கோவப்படாமல் தான் இருக்கேன், நீ எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. உடனே அந்த பெண் சொல்கிறா, ஐயா, எனக்கு தெரிஞ்சு 2 பொறுமைசாலிகள் தான் இருக்காங்க. ஒன்று பூமி தாய், அவங்க தான் எவ்வளோ பேர் மிதித்தாலும் அவங்கள தாங்கி பிடிக்கிறா. 2வது மரம், தன்னை நோக்கி கல்லெறிந்தவனுக்கே பழங்களை கொடுக்கும். அதே மாதிரி தன்னை வெட்டும் கோடாரிக்கு கைப்பிடியாக இருந்தால் கூட அது ஒருபோதும் கோபம் கொள்வதில்லை அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஏமா, நீ இப்படிலாம் சொல்கிறதுனால நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? நான் நினச்சதை சாதிக்கிற பிடிவாதக்காரன், இப்போ எனக்கு தண்ணி கொடுக்குறியான்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறா, ஐயா, எனக்கு தெரிஞ்சு 2 பிடிவாதக்காரங்க தான் இருக்காங்க. ஒருத்தர் நம்ம தலைமுடி, இன்னொருத்தர் நம்ம நகம். எத்தனை முறை வேண்டாம் வேண்டான்னு வெட்டி போட்டாலும் மறுபடி பிடிவாதமாக வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த 2 பேரில் ஒருத்தரான்னு கேட்குறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏம்மா, நான் படித்தவங்கிறதெல்லாம் மறந்துட்டம்மா, நான் ஒரு அடி முட்டாள்னு வச்சுக்கியேன், எனக்கு இப்போ தண்ணி கொடுமா, ரொம்ப தாகமாக இருக்குன்னு கேட்குறாரு. அதை கேட்டோடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, ஐயா, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் 2 முட்டாள் இருக்காங்க. ஒருத்தர் தனக்கு இல்லாத தகுதியே இருக்கிறதா நினச்சிக்கிறவங்க, இன்னொருத்தர் அதுலேயும் அதை தன்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் தனக்கு ஏதோ காரியம் ஆகணுங்கிறதுக்காக இவரை பெரிய அறிவாளின்னு புகழ்ந்து பேசுறத கூட தெரிஞ்சுக்காம அதை கேட்டு சந்தோஷப்படுறவங்க. இந்த 2 பேரில் நீங்கள் யாருன்னு கேட்குறான். அதை கேட்டவுடனே அந்த புலவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவர் நெடுஞ்சான் கிடையாது தரையில் விழுந்து வணங்கிட்டார். அம்மா, என்னுடைய அறிவு கண்ணை திறந்துட்ட, படிப்புனாலையும் அதனால் வந்த ஆணவத்தினாலையும் ஒரு சாதாரண கிராம பெண்கிட்டருந்து தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கூட வாங்கி கொடுக்க முடியாதுங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டேன், நீ யாருமான்னு கேட்குறார். அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, ஐயா, நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, பெரிய படிப்பாளின்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்ககிட்ட அந்த கல்வியினால் வரக்கூடிய செருக்கு நிறைய இருக்குது. அது அந்த கல்வியின் சிறப்பை அளிக்கிறதோட உங்களையும் அழிச்சிரும். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் எதையுமே அடைய முடியாது. இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன்னு சொல்லி ஒரு தேவதையாகி மறைஞ்சு போயிடுறான். இப்போ நம்மளும் அப்படித்தான், ஏதோ அங்கொன்னும் இங்கொன்னுமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, படித்து தெரிஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் வச்சு நம்ம ரொம்ப பெரிய ஆள் நினச்சிக்கிறோம். உண்மையிலே பெரிய ஆளுங்களில் எப்படி இருந்தாங்க தெரியுமா? நம்முடைய சமயாச்சாரியார்கள் 4 பெருமக்களும்
தங்களுடைய திருமுறைகளில் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. நைவன் நாயேன் உந்தன் நாமம் நாளும் நவிற்றுகின்றேன் வையம் முன்னே வந்து நல்காய் வலிவலம் மேயவனேன்னு ஞானசம்பந்த பெருமானும், கள்ளனேன் கள்ளத்தொண்டாய் காலத்தை கழித்து போக்கின்னு அப்பர் பெருமானும் சொல்கிறாங்க. தொண்டுன்னு சொன்னாலே நமக்கு அப்பருடைய வடிவம் தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் தன்னை கள்வன்னோ தான் கள்ளத்தொண்டு செய்கிறதாகவும் சொல்கிறார். அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனாரை கைலாயத்துக்கு அழைத்து வர ஐராவதத்தை அனுப்பின போது 2000 தந்தங்களையுடைய அந்த ஐராவதத்து மேலே ஏறி போகிறாரு. போகும்போது இந்திரன், மால், பிரம்மன் இவங்கெல்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் நாம் எவ்வளோ பெரிய ஆள், சிவபெருமானே தன்னுடைய வாகனமான ஐராவதத்தை அனுப்பி நம்மளை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் நம்மளை வணங்குறாங்கன்னு நினச்சாரா? இல்லை, இதுக்கெல்லாம் நீ தகுதியா அப்படின்னு தன்னுடைய மனத்தை கேட்டுக்கிறார். உன் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனேங்கிறார். 4வது அறிவால் சிவமே ஆகிய மணிவாசக பெருமான் தனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் யார் எனது உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல். அதே போல பல இடங்கள்ல தன்னை நாயேன்னு குறிப்பிடுறார். அதனால 4 பெருமக்களே தங்களை எவ்வளவு சிறியவர்கள்னோ இறைவன் மிக பெரியவன்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த 4 பெருமக்கள் 27 ஆசிரியன்மார்கள் அருளி செய்த அந்த திருமுறைகளில் அங்கொன்னும் இங்கொன்னுமா தெரிஞ்சுக்கிட்டு அதை பாடுறது, அதை பற்றி பேசுறது, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு நாமே பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். சரி, இதெல்லாம் திருமுறைகள் தோன்றிய காலத்தில் வேணால் நடந்திருக்கலாம், அப்புறம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா? அப்புறமும் நடந்திருக்கு. நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தின் குலதெய்வமாக போற்றப்படக்கூடியவர் மாதவ சிவஞான சுவாமிகள் அவர்கள் வடமொழிக்கடலும் தென்மொழிக்கடலும் கரை கண்டவர்கள். அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமர் செய்த சிவஞான போதத்துக்கு சிற்றுரையும் பேருரையும் செய்தவங்க. இந்த சிவஞான முனிவரிடம் நம்முடைய ஆதீனத்தின் தம்பரான்களில் சிலர் பாடம் கேட்டாங்க. அதில் குறிப்பிடத்தக்கவர் திருச்சிற்றம்பல தம்பரான்னு ஒருத்தர். பின்னாளில் 11வது சன்னிதானம் பின்வேலப்ப தேசியர் காலத்தில் சிவஞான சுவாமி தான் தொண்டு செய்ய மட்டுமே வந்தேன்னும் தனக்கு பதவிகள் வேண்டான்னு சொல்லிட்டதுனால அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பல தம்பரானுக்கு பட்டம் கட்டுறாங்க. அவரும் சாமானியமானவர் அல்ல. அவருக்கு 12 திருமுறைகள், 14 மெய்கண்ட சாத்திரம், 14 பண்டார சாத்திரம், இதெல்லாம் போக சிவாகமத்தில் 1,00,000 கிரந்தம் ஆராய்ச்சி செய்தவர். படித்தவர் இல்லை, ஆராய்ச்சி செய்தவர். சைவகுல எதிராஜர் என்று போற்றப்படக்கூடியவர். அவருக்கு இளவரசு பட்டம் கட்டிட்டாங்க. இப்போ பின்வேலப்ப தேசிகராகிய 11வது சன்னிதானமும் இளவரசாகிய திருச்சிற்றம்பல தேசிகரும் குலு மண்டபத்தில் இருக்கும்போது சிவஞான முனிவர் பாஷ்யத்தை அரங்கேற்றம் பண்ணுறார். சில நேரத்தில் சன்னிதானம் ஒடுக்கத்துக்கு போயிடுவாங்களாம். அப்போ திருச்சிற்றம்பல தேசிகர் மட்டும் இருப்பாங்க. அவருக்கு ஒரு எண்ணம், ஒரு காலத்தில் நமக்கு வித்யா குருவாக இருந்தவராயிற்று, அதனால அவர் நின்றுக்கிட்டு பேசுகிறாரு, உட்கார சொல்லான்னு சொல்லி சாமி அமரலாமேன்னு சொல்லுவாங்களாம். இப்போ சிவஞான முனிவர் உடனே திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சிந்தானம் திருவாவடுதுறை ஆதீனத்தில் சன்னிதானம் மட்டும்தான் உட்காந்துருக்கணும், மற்றவங்களாம் நிற்கதான் வேணும்னு சொல்லுவாங்களாம். இப்போது திருச்சிற்றம்பல தேசிகர் நாம தான் இளவரசு பட்டம் ஆயிட்டமே, அவர் நின்றுட்டு பேசட்டும்னு நினைக்கவும் இல்லை. அதே சமயத்தில் சிவஞான முனிவர் என்ன இருந்தாலும் ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட பாடம் கேட்டவர் தானே, நம்ம உட்காந்து பேசுவோம்னு நினைக்கல. இப்போது எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளோ அடக்கமாக இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? சரி, இதெல்லாம் திருமணத்தில் நடந்துச்சு, இதெல்லாம் உலகியில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் நடந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர். அவர் மட்டும் சுவடிகளை தேடி தேடி கண்டுபிடிச்சு பதிப்பு பண்ணலைன்னா இன்னைக்கு இவ்வளோ இலக்கண இலக்கிய நூல்கள்லாம் நமக்கு கிடைக்காமலே போயிருக்கோம். அதே போல் வடக்குப்பட்டு சுப்பிரமணியம் பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் தான் முதல்ல திருப்புகளை எல்லாம் தொகுத்து பதிப்பாக போட்டார். அவருடைய திருக்குமாரர் வாசு செங்கல்வராயம் பிள்ளைன்னு இருந்தார். அவரை தணிகைமணி செங்கல்வராயம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவர் பலருடைய வேண்டுகோளை ஏற்று தன்னுடைய முதுமை காலத்தில் திருப்புகழ், அந்தாதி, அனுபூதி, அலங்காரம், வகுப்பு, விருத்தம், இது போக பெரிய புராணம் மாதிரி முருகனடியார்களுடைய வரலாற்றை எல்லாம் தொகுத்து செய்தொண்டர் புராணம்னு முருகவேள் 12 திருமுறைன்னு ஒரு பெரிய தொகுப்பை போட்டாங்க. இவங்க எவ்வளவு பெரிய ஆள் பார்த்தீங்களா? இப்போ உவே சாமிநாத ஐயரும் தணிகைமணி செங்கல்வராயம் பிள்ளையும் ஒரு இடத்துல நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ தணிகைமணி என்ன பண்றாரு, உவேசாவை வணங்குறதுக்காக குனிஞ்சு சுவடிகளை தேடி தேடி பதிப்பித்த கால்கள் அல்லவான்னு குனிஞ்சு தொட்டு கும்பிட போறாரு. உடனே தமிழ் தாத்தா தணிகைமணியோட கையை பிடிச்சுக்கிட்டு திருப்புகளுக்கு உரை செய்த கரங்கள் அல்லவான்னு சொல்லி கண்ணில் ஒத்திக்கிட்டாராம். அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளோ அடக்கத்தோடு இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? அவர்கள் செய்த அந்த நூலையும் உரையையும் ஏதோ அங்கேயும் இங்கேயுமா அறகுறையாக படிச்சுக்கிட்டு
அதை பேசி பெருமை தேடிக்கொள்கிற நாமெல்லாம் நம்ம பெரிய ஆள் நினச்சிக்கிட்டோன்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இதைத்தான் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு தெய்வப்புலவர் நமக்கு தெரிவிக்கிறார். அதாவது பெரியவங்க ஞானிகள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் ரொம்ப பணிவோடு இருப்பாங்க. அதே சமயத்தில் அறகுறையாக படித்து தெரிஞ்சுக்கிட்டவங்க தன்னை அறிவாளின்னு நினைக்கிறதோட மற்றவர்களையும் முட்டாள் நினைப்பாங்க. இப்போ படித்து தெரிஞ்சுக்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பே இல்லை. குருமுகமாக பாடம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். குருமுகமாக பாடம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தான் என்ற அகந்தை வரவே வராது. ஏன்னா யாராவது அவங்கக்கிட்ட போய் ஐயா நீங்கள் பிரமாதமாக பேசுகிறீங்க, பிரமாதமாக பாடுறீங்க, உங்களை மாதிரி பேசுகிறதுக்கு ஆளே இல்லை, இவ்வளோ படித்து தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைன்னு சொன்னால் உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், என்னையே இப்படி சொல்கிறீங்களே, என்னுடைய குருநாதர் பெரிய அறிவு கடல்னு சொல்லுவார். அவர்கிட்ட போய் கேட்டோன்னா அவர் அவருடைய குருநாதரை சொல்லுவார். இப்படியே போய்கிட்டே இருக்கும். அதனால குருமுகமாக பாடம் கேட்டு தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நாம் இறைவன்கிட்ட வேண்டி அந்த வரத்தை பெறுவோம். குலப்பிறப்புனாலேயோ செல்வத்தினாலேயோ படிப்புனாலேயோ நமக்கு ஒரு நாளும் அகந்தைங்கிறது வரவே கூடாது என்பதை திருவாவடுதுறை ஆதீனத்து 23வது குருமகா சன்னிதானம் அடிக்கடி அடியேனிடம் சொல்லும்போது குலகர்வம், வித்யாகர்வம், தனகர்வம் இந்த மூணும் நம்முடைய ஞானத்துக்கு தடை. ஞானம்னு ஒன்று வந்தால் தான் நம்முடைய அறியாமை போவோம், நாம் இறைவனை அடைய முடியும்னு அடிக்கடி எனக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்லுவாங்க. அதனால் குருமுகமாக பாடம் கேட்டு படிப்பும் பணிவும் பெற எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டுவோம். அதற்கு ஸ்ரீ மகாலிங்க சுவாமியினுடைய திருவருளும் ஸ்ரீலஸ்ரீ 24வது சன்னிதானத்தினுடைய குருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதையே அரர் மகாதேவா.